Hi guys, today நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா select into query. Actually select statement பார்த்திருப்போம் last videoல. Select statementனா select star from table கொடுத்தோம்னா நம்ம databaseல என்ன டேபிள்ல இருக்க எல்லா வேல்யூமே ஷோ ஆகும். பர்టిక్యులரா காலம் கொடுத்தோம்னா வந்து அந்த காலம்ல இருக்க டேட்டாஸ் மட்டும் ஷோ ஆகும். இது என்ன select into statement என்னன்னா ஒரு நியூவா ஒரு டேபிளை இதிலே இந்த query மூலமா creates a new table at a timeல நியூவா ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி அதில் டேட்டா வந்து எக்ஸிஸ்டிங் டேபிள் நான் இன்சர்ட் பண்ணியிருக்க டேட்டாவை இந்த நியூ டேபிளை என்னால் வந்து நியூவாக கிரியேட் பண்ண டேபிளை வந்து வர வைக்க முடியும். அதுக்கான சின்டெக்ஸ் தான் இங்கே செலக்ட் ஸ்டார் இன்டூ நியூ டேபிள் நேம். ஆல்ரெடி என்கிட்ட கஸ்டமர்னு டேபிள் இருக்குன்னா இப்போ நான் வந்து கஸ்டமர் 1 இல்லை ஒரு ஏபிசி அப்படின்னு ஒரு டேபிளை கொடுத்துட்டு ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் டேபிள்னு கொடுத்தேன்னா அந்த டேபிள் இருக்க டேட்டாஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகிடும். நம்ம எதுவுமே கொரி எதுவுமே வேறு எதுவுமே டைப் பண்ண வேண்டாம். காப்பிங் டேட்டா ஃப்ரம் ஏ ஸ்பெசிஃபிக் காலம். எனக்கு எல்லா டேட்டாஸும் வேண்டாம், அதில் வந்து நேமு ஏஜ் டிபார்ட்மெண்ட் சேலரி இருக்குது, எனக்கு நேம் ஏஜ் மட்டும் வேணும் அப்படின்னா செலக்ட் பர்டிகுலர் காலம் நேம் என்ன காலம் 2 அதோட நேம் இன்டூ நியூவாக ஒரு டேபிள் நேம் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் டேபிள் இந்த கொரி கொடுத்தோன்னா அந்த பர்டிகுலர் காலம் மட்டுமே பழைய டேபிள் வந்து ஒரு நியூவான டேபிளில் வந்து கிரியேட் ஆகும். இதுக்கு எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட டேட்டாபேஸ் வந்து SQL DB, அதில் கஸ்டமர்னு டேபிள் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு டேபிளை வந்து கிரியேட் டேபிள் அந்த மாதிரி கொரி இல்லாமல் செலக்ட் ஸ்டார் இன்டூ அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இதில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே நம்ம அதில் கொண்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இதை காமிச்சிருந்த டேபிளில் டாப் 100 கிளிக் பண்ணோன்னா என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும். இதில் நேம் ஏஜ் இருக்குது. நான் செலக்ட் ஸ்டார் இன்டூ இதுக்கப்புறம் என்ன நியூவாக டேபிள் நான் கிரியேட் பண்ண போகிறேன்றதை நீங்கள் போட்டுக்கணும். நான் ஏபிசி ஃப்ரம் கஸ்டமர் அப்படின்னா இந்த கஸ்டமர் டேபிளில் இருக்க இந்த 4 ஃபீல்டுமே இந்த நேமு ஏஜ் டிபார்ட்மெண்ட் சேலரி இந்த ஏபிசி டேபிளில் நம்மளுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இதை ரன் பண்ணுறேன். ஸோ 4 rows அஃபெக்டடு அப்போ இன்சர்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ நான் இந்த டேட்டாபேஸை வந்து இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணி இந்த டேபிள்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஏபிசின்ற இன்னொரு டேபிள் கிரியேட் ஆகிருக்கு. செலக்ட் டாப். நான் அந்த டேபிள் நேமு என்னென்ன இதில் இருக்குன்னு எதுவுமே கொடுக்கல, அதில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே எனக்கு இங்கே ரிப்ளிகேட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு பர்டிகுலராக நேம் ஏஜ் மட்டும் இன்னும் இந்த டேபிளில் வேணும் அப்படின்னா இப்போ எனக்கு இதுவே இன்னொரு டேபிள் ஆகிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ செலக்ட் select name age into new table நான் AB கொடுத்துட்டு from ABC கூட போடலாம், ஏன்னா அது ஒரு டேபிள் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? from ABC அப்படின்னு கொடுத்துட்டு இதை ஆட் பண்ணுறோம். இங்கே 4 rows affected வந்திருக்கு. ஸோ திருப்பியும் நான் என்ன பண்ணுறேன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஏபின்னு இன்னொரு டேபிள் க்ரியேட் ஆகிருக்கு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ரோஸ் கொடுத்தோன்னா அதில் இருக்க நேமு ஏஜ் மட்டும் எனக்கு இதில் இருக்க 4 ரோஸுமே அங்கே வந்திருக்கு. முன்னாடி நேம் ஏஜ் டிபார்ட்மெண்ட் சேலரி, இதில் நேம் ஏஜ் மட்டும் பர்டிகுலராக கேட்டதுனால அந்த ஃபீல்டு மட்டும் ஷோ ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இதை பற்றி நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, அடுத்த கொரி என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.